திமுகவின் டார்கெட் 62 தேர்தலுக்கு முன்பாகவே வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகள். வடக்கு முதல் தெற்கு வரை அதிமுக கூட்டணி கட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பதற்றத்தில் இருக்கும் பாஜக. அடுத்த மூவ் என்ன தெரியாமல் தவிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். திமுக தலைமை போடும் மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்குது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது 172 தொகுதிகளில் நேரடியாக களத்தில் இருக்குது. இந்த இடத்துல அதிமுக விசஸ் திமுக, அதாவது உதயசூரியன் விசஸ் இரட்டை இலை அப்படிங்கிற போட்டி 121 தொகுதிகள் இருக்குது. இது கொஞ்சம் கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். எப்போவுமே இந்த சின்னத்திற்கான மதிப்பு அப்படிங்கிறது தனி மதிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதை தவிர்த்துட்டு 62 தொகுதிகள் அப்படிங்கிறதுல உதயசூரியன் சின்னமும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய சின்னமும் போட்டி போடக்கூடிய இடமாக இருக்குது. இதை தான் திமுக டார்கெட் பண்ணக்கூடிய தொகுதிகளாக இப்போ மாறி இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு கட்சிகளும் என்ன மாதிரி சின்னம், அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ பேச போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அப்போயே இருந்துச்சு. இவ்வளவு ஒரு ஏமாந்தவராக ஜி.கே. வாசன் இருக்கிறாரே, இப்போயே எதுக்கு இப்போ இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியாகவும் நெட்டிசன்கள் கலாய்க்கக்கூடிய அளவிற்கான தொகுதிகளை வாங்கியிருந்தார் ஜி.கே. வாசன் அவர்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிறது 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒட்டன்சத்திரமாக இருக்கட்டும், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தொகுதி ஒட்டன்சத்திரம் சக்கரபாணி அவர்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. அது யார் நின்றாலும் இரட்டையிலேயே நின்றாலும் தோற்று போகும் அப்படிங்கிற தொகுதி தான். அதை நம்ம ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தள்ளி விட்டுருக்கார். அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டி போட போகிறார் அப்படின்னு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ஈரோடு மேற்கு, முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தொகுதியில் எதிர் நிற்கிறாங்க. அங்கேயும் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போயே சொல்லிடலாம். அந்த நிலையில் தான் இருக்குது. ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அங்கே முஸ்லீம் வாக்குகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் பொழுது அங்கே தாமரை சின்னமாக இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான். அங்கேயும் வெற்றி அப்படிங்கிறது திமுகவிற்கு தான் செல்லும் அப்படின்னு இப்போவே நம்மளால் சொல்லிவிட முடியும். அடுத்து கிள்ளியூர் தொகுதி. இந்த இடத்துல காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதியாக கிள்ளியூர் தொகுதி அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல காங்கிரஸோட கை சின்னமும் இந்த இடத்துல தாமரை சின்னமும் போட்டி போட போகிறது அப்படிங்கிறதும், இந்த இடத்துல காங்கிரஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் எட்ஜ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அடுத்து கும்பகோணம் தொகுதி அப்படிங்கிறது தொடர்ந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்கும் பொழுது அந்த இடமும் நமக்கு தமாகவை கொடுத்துருக்காங்க. அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கும் பொழுது இந்த கொடுக்கப்பட்ட 5 தொகுதிகளும் பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கமெண்டாக இருக்குது. அப்படியே நம்ம பாஜக பக்கம் வந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுமே திமுக கேக் வாக் வெற்றி அப்படிங்கிற நினைப்பில் தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் 22 தொகுதிகள் அப்படி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க திமுக வட்டாரம். அது புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு பெருசு செல்வாக்கு இல்லாத பகுதி. ஆனால் அந்த ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி அப்படிங்கிற 3 தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கந்தர்வக்கோட்டையில் போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவராக இருக்கிறாரு. எளிமையின் சிகரமாக மக்கள் போற்றக்கூடியவராக இருக்கார். பெரிய அளவுக்கு அந்த திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விரும்பி இருந்தாலும் கூட, ஆனால் அந்த எளிமை அப்படிங்கிற விதத்தில் மக்களை கவரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்றவராக இல்லை. இப்போதான் புது முகமாக களத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது மிகப்பெரிய அடி விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறாங்க. இன்னொரு பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிட்டிங் எம்எல்ஏவாக முத்துராஜா அவங்க இருக்கிறாரு. அதை எதிர்த்து முன்னாள் அமைச்சருடைய மைத்துனராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அப்படிங்கிறது போட்டி போடுறார். அதாவது புதுக்கோட்டை, அதாவது விராலிமலை தொகுதியிலேயே விஜயபாஸ்கர் முடக்கிறார். அதாவது அங்கு வெற்றி பெறுவது மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி கடினம் இருக்கிறதுனால விஜயமாக்கள் மிக கடுமையாக அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியை தாண்டி அவரால் பணியாற்ற முடியல அப்படிங்கிறதும் பாஜகவுக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்குது. ஸோ அதுவும் அந்த வெற்றியும் மிக கேள்விக்குறியாக மாறி இருக்குது. புதுக்கோட்டை இன்னொரு தொகுதியாக இருக்கக்கூடிய அறந்தாங்கி தொகுதி அப்படிங்கிறது முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிஜேபியோட செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு தான் அறந்தாங்கி தொகுதியுமே இருக்குது. அப்படி நம்ம நாகர்கோவில் தொகுதிக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக பாஜகவை சேர்ந்த காந்தி அவர்கள் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது பெருமளவில் இல்லை. அதாவது எளிமையான மனிதர் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்க வழிய இந்த 5 ஆண்டுகளில் பெரிய திட்டங்கள் எதுவும் நாகர்கோவிலை கொண்டு வரல. அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆஸ்டின் அப்படிங்கிறது மிக கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்றால் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் நிலையில் அவர் மிகப்பெரிய அளவில் செலவு செஞ்சு பெரிய பிரச்சாரம் முன்னெடுப்பை ஏற்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஆணித்தரமாக நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதும் இவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. அடுத்ததாக சபாநாயகர்
அப்பாபு அவர்களுடைய ராதாபுரம் தொகுதிக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து பாஜக களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கிறிஸ்துவ குழுக்களை வந்து ஒன்று திரட்டக்கூடிய வேலையை வந்து பார்க்க தொடங்கியிருக்கார். ஸோ இந்த இடத்துல கிறிஸ்துவ வாக்கு வங்கி அப்படிங்கிற அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதி இருப்பதனால இந்த வெற்றியும் வந்து கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது பாஜகவுக்கு. அடுத்ததாக பாஜகவினுடைய மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய சாத்தூர் தொகுதி அப்படிங்கிறது இவர் வந்து சாத்தூரை பொறுத்தவரைக்கும் புதுமுகம் தான். 2001 5 தேர்தல்களாக திருநெல்வேலியில் போட்டி போட்டு 3 முறை வெற்றியும் 2 முறை தோல்வியும் பெற்ற நயினா நாகேந்திரன் வந்து இப்போ வந்து சாத்தூருக்கு போகிறார். அந்த சாத்தூரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நயினா நாகேந்திரனை புதுமுகமாக பார்க்குறாங்க. அதாவது அவர் வந்து முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதே நேரத்தில் தாவக்காவும் சரி சசிகலா எல்லாருமே வந்து அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வாக்குகள் அப்படிங்கிறது 3ஆக பிரிய போகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் அப்படிங்கிறது 3ஆக பிரிய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த இடத்தில் போட்டியிட போடக்கூடிய அந்த திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் அப்படிங்கிறது நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் முழுசாக நாடார் சமூகத்தின் வாக்குகள் ஒரே இடத்துல குவியும் அப்படிங்கிறதும் முக்குளத்தூர் வாக்குகள் 3ஆக பிரியும் அப்படிங்கிறதும் இவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து இன்னும் பிரகாசமாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு நம்புறாங்க திமுக காரங்க. அதையும் தாண்டி பார்க்கும்போது ஆவடியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருவண்ணாமலை போன்ற சிட்டிங் எம்எல்ஏக்கள் மினிஸ்டராக இருக்கக்கூடிய தொகுதிகளாகவே பார்த்து பாஜகவை தள்ளிக்கூடக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி கச்சிதமாகவே பார்த்துருக்கிறார். அந்த தொகுதிகள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது இப்பவே சொல்லிவிடக்கூடிய தொகுதிகளாகத்தான் நிறைய தொகுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இப்போ வரக்கூடிய கலனரவ தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா 27 தொகுதிகளில் 22 தொகுதிகள் அப்படிங்கிறது இப்பவே கன்ஃபார்மாக திமுக தான் வெற்றி பெறும், உதயசூரியன் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கான நிலை தான் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. பாஜகவின் நிலை இப்படியாக இருக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 தொகுதிகள் அப்படிங்கிறது அவங்க கேட்ட தொகுதிகளாக கொடுத்துருக்காங்க. மிச்சம் 4 தொகுதிகள் ஒரு தள்ளிவிட்டம் அப்படிங்கிற மாதிரி தள்ளிவிட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காரைக்குடி அப்படிங்கிற தொகுதியில் வந்து இப்போ வந்து தேர்போகி பாண்டி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இருக்கிறாரு. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு தோற்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பக்கம் வந்து திமுக களமாடிட்டு இருக்கிறது. சீமான் அவர்களும் களத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தலைவலியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திமுகவின் சார்பில் டிஆர்பி ராஜாவும் காங்கிரஸின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் பம்பரமாக சுகழ்ந்து நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் சீமானுக்கும் சரி அமமுகவும் சரி மிக கடுமையான தலைவலியை கொடுத்துருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மாங்குடியின் நினைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா தேர்போகி பாண்டிக்கு போக வேண்டிய வாக்குகளை தான் இந்த தாவேக்காவை சேர்ந்தவர்களும் இந்த பக்கம் சீமான பிரிச்சுக்குவாங்களே தவிர நமக்கு வாக்குக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற உற்சாகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் வரக்கூடிய செய்திகள் சொன்ன வண்ணம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிட்டிங் அமைச்சருடைய சைதாப்பேட்டை தொகுதி மாசு அவர்களுடைய தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருச்சி மேற்கு KN நேரு போட்டி போடக்கூடிய தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி, திருவையாறு போன்ற தொகுதிகளும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய தொகுதிகளாக பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சியினுடைய சார்பில் சுந்தர்சி அவர்கள் இரட்டை இலட்சணத்தில் போட்டி போறாரு. மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது இதற்கு முன்பு தேர்தலில் ₹1 கூட செலவு செய்யாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வெற்றி பெற்றேன் அப்படின்னு பாராட்டு பெற்றவர் வந்து பிடிஆர் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கேக் வாக்காக இருக்க போகிறது அப்படின்னு தான் கள நிலவரம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அதே மாதிரி ராஜபாளையம் தொகுதி அப்படிங்கிறது நாயுடு சமூகத்திற்கு ஒதுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிற அதிமுக அவர்கள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடிய வேலையும் திமுக வந்து சரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தலைவலியாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியின் பக்கம் வந்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளிலேயே ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளை பெற்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. 18 தொகுதிகளில் 10 தொகுதிகள் நேரடியாக வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு கூட மாம்பழம் அப்படிங்கிறது போட்டி போட போறாங்க. இப்போ காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வந்து நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் இந்த பாமகவுக்கும் போட்டி நடக்குது. அங்கேயும் கூட நேரடியாக திரும்ப களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜோதிமணி அவர்கள் வந்து களத்தில் இருப்பதும் சவாலாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்க்கப்படுது. அதே போல திருவான்மையூர் தொகுதியும் சவாலான தொகுதியாக தான் பாமகவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல விசிகாவின் போட்டி போடக்கூடிய திருப்போரூர் தொகுதியும் கூட மிக கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரசின் சார்பாக GK மணியன் அவர்களுடைய மகன் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலை வந்து ஏற்படுத்தியிருக்குது. காங்கிரசின் சார்பாக நின்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சார யுத்திகள் பரிசு பொருட்களோட களத்தில் இறங்குறார் அப்படிங்கிறதுனால பாமகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் பெண்ணாகரம் மாறி இருக்குது. அதே நிலை தான் விக்கிரவாண்டியிலும் தொடர்வதாக சொல்லப்படுது. ராமதாஸ் வேட்பாளர் வந்து விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுவும் கூட வெற்றி வாய்ப்பை வந்து கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறது பாமகவிற்கு. இப்போ ரிஷிவந்தியம், விருதாச்சலம் போன்ற தொகுதிகளும் கூட தேமுதிகவிற்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதியாகவும் திமுக கூட்டணியில் இருப்பதனால அதுவும் பாமகவிற்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ திமுகவின் டார்கெட் 62 இது அடிப்படையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் குறிப்பிட்ட செய்த வாக்குகளை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் தாவேகா என்ற கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட செய்த வாக்குகளை பிரிக்குது. ஸோ இந்த உதயசூரியன் கட்சியை எதிர்த்து, அதாவது சின்னத்தை எதிர்த்து கூட்டணி கட்சிகள் ஆக இருக்கக்கூடிய தாமரையாக இருக்கட்டும், மற்ற சின்னங்களாக இருக்கட்டும், அந்த சின்னங்கள் இருக்கும் பொழுது உதயசூரியன் ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். அதையும் தாண்டி பல்வேறு தொகுதிகளில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் நம்ம வந்து கூட்டணி கட்சிகள் சந்திக்கும் பொழுது மிக கேக் வாக்கான வெற்றியாக திமுகவிற்கு அமையும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் பல்வேறு மூவ்களை காய் நகர்த்தல்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுக தலைமை. தற்போது நிலவரப்படி பாஜக போட்டியிடக்கூடிய 22 தொகுதிகள், மற்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய 14 தொகுதிகள் அப்படின்னு 36 தொகுதிகள் அப்படிங்கிறது இப்போதே கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள், அதாவது 62 தொகுதிகளுமே திமுகவிற்கான தொகுதிகளாக களம் மாறும் அப்படின்னு எதிர்பார்ப்போட மிக ஆவலாக களமாடிட்டு இருக்காங்க திமுக கட்சியினர். ஸோ பெரும்பான்மை பெறுவதற்கு 117 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் 62 தொகுதிகள் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் சார்பாகவே திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதே நிலை அதிமுகவிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 58 தொகுதிகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சி சிம்பிளில் போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது, அதுவும் இரட்டை சின்னங்களோடு சில நேரடியாக போட்டி போடும் அப்படிங்கும்பொழுது அது அதிமுகவிற்கும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பகிர முயற்சிக்கிறோம். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? திமுக உதயசூரியன் சின்னத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டி போடக்கூடிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? திமுகவிற்கு அது கேக் வாக்காக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு மிராக்கிள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.